வார்த்தை இது தாவீதுடைய சங்கீதம். தாவீது எப்போதுமே ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடுகிற நல்ல சுவாபம் உள்ளவர். நம்முடைய இருதயத்தில் எப்போதும் ஆண்டவரை கனப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும், பாடணும், அவருக்கு ஆலயத்தை கட்டணும், அவரை உயர்த்த வேண்டும் என்கிற சிந்தை எப்போதும் தாவீதிடத்தில் இருந்தது. எனவேதான் தாவீதை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இருதயத்தில் இருக்கிறது தான் வெளியவர்னு சொன்னது போல இருதயத்தில் அதிகமாய் தாவீது ஆண்டவர் நேசித்தார், அன்பு கூர்ந்தார். எனவேதான் இந்த சங்கீதங்கள் எல்லாம் பாட முடிந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனவே இங்கே சொல்லப்படுகிறது, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி. நாம் பூமியில் இருக்கிற எல்லாரும் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு அழைப்புக்கு விடப்படுகிறது. ஆனாலும் எல்லோரும் செய்யவில்லை என்பதுதான் நமக்கு வேதனைக்கான காரியம். ஆனால் எல்லாரும் செய்தால் அது ஒரு மகிழ்ச்சி ஆண்டவர் நம்ம விரும்புவார். பூமியில மனுஷனை உண்டாக்கினதை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் பூமியில மனுஷனை இதற்காக தேவனை ஆராதிக்க, அவர் கற்பனையின்படி கட்டளின்படி கீழ்ப்படிந்து எல்லாவற்றை கேட்டு அது வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் பூமியில மனுஷனை உண்டாக்கினார். பலகி பெருக வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த காரியங்கள் சத்ருவானவன் அவர்களை ஆராதிக்க விடாதபடி, துதிக்க விடாதபடி, பாட விடாதபடி, ஜெபிக்க விடாதபடி, ஊழியர்கள் செய்ய விடாதபடிக்கு அவனால் என்ன அளவு முடியுமோ அந்த அளவுக்கு போராடி பார்ப்பான். ஆனாலும் ஜெயம் நம்முடையதான். இந்த ஜெயம் நம்முடையதான் என்கிறதை அவங்க லேட்டா புரியுறதுனால சோர்ந்து போகிறோம். நம்மள ஐயோ நம்மளால் முடியலைன்னு சொல்லி. ஆனால் நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நம்ம மறந்துடக்கூடாது. சங்கீதம் 98:4 சொல்லுது, பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். எப்படி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். நம்ம ஓசை உள்ள கைத்தாளத்தோடு, பேரோசுள்ள கைத்தாளத்தோடு துதிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். கம்பீரமாய் முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி. இது நமக்கு ஒரு சாரர் இப்படி சத்தம் போட்டு பாடுறாங்க, இப்படி சத்தம் போட்டு கையடிக்கிறாங்க, இப்படி ஓன்னு சத்தம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சாரர் சொல்லுவாங்க. பெந்தேகோஸ்து சபையாரை பார்த்து அவர்கள் அமைதியாக இசை பாடுகிறவர்களாக இருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் எல்லா இடங்களிலும் கம்பீரமாய் சத்தமாய் ஆமேன் ஓசை உள்ள இப்படிதான் அதிகம் வாசிக்கிறோம். பார்த்தீங்களா, பரலோகத்தில் மிகுந்த ஆரவாரம் போல சத்தம், இறைச்சலை போன்ற சத்தம் என்று சொல்லி நமக்கு நிறைய விஷயங்களை வாசிக்கிறோம். எனவே அதுதான் அந்த பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகம் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே நாம் தேவனை சத்தமாய் பாடுவதில் நம்பிக்கப்படக்கூடாது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு சொல்லுது, நான் சத்தமாய் பாடணும், கம்பீரமாய் பாடணும், முழக்கமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ நம்மளால் முடிந்த அளவு முழு பலத்தோடு, முழு ஆத்மா சொல்லி முழு பலம். செப்பனியா 3:14 செப்பனியா 3:14 சீயோன் குமார்த்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் ஆமை குமார்த்தியே நீ நிச்சயம்னா சொல்லப்பட்டிருப்பாருங்க, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூர். இதில் பாருங்க, கம்பீரித்து பாடு, ஆர்ப்பரியுங்கள், முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூர் என்று சொல்லி சந்தோஷ மகிழ்ச்சியாக ஆண்டவர் சமூகத்தில் ஆராதனை செயல்பட வேண்டும். ஏதோ வந்தோம் போனோன்னு சொல்லி தான் இன்னைக்கு அநேகருடைய ஆராதனை இருக்குது, பாட்டு இருக்குது, ஜெபம் இருக்கிறது. அப்படிதான் சத்ருவானவன் சில மனமடிவாக்கிட்டே இருக்கிறான். ஏன் நான் நினைக்கிறேன், ஏன் வனாந்திரத்தில் போய் ஆராதிப்பதற்கு எங்களை விடுங்க என்று சொல்லி பார்வோனிடத்துல மோசே கேட்கிறான். இல்லை, எங்கே அவ்வளோ தூரம் எதுக்கு போகிறீங்க, பக்கத்தில் ஆராதிங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பார்வை தடை செய்து பார்க்குறான். ஆனால் இல்லை, வனாந்திரத்தில் போகும். வனாந்தரமான ஒரு இடத்துல போய் இயேசு கிறிஸ்து மிகுந்த சத்தமிட்டு அழுது ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சத்தமான காரியங்களை தான் அன்று இருக்கும். சத்தமாய் பாடி, சத்தமாய் சத்தமாய் ஜெபிக்கிற, சத்தமாய் ஆராதிக்கிற. வனாந்தரத்தில் எவ்வளோ சத்தமாய் நம்ம அர்ப்பணித்தாலும் என்ன செய்யாது, மற்றவங்க தெரியாதுன்னு சொல்லி பார்க்குறோம்.
எனவே அன்பானவர்களே, நாம் இதில் என்ன செய்கிறோம்? இந்த காலை வேளை ஆண்டு என்ன நம்ம சொல்லுகிறாரு என்று சொன்னால், நம்முடைய ஜெபங்கள் என்னது? நம்முடைய பாடல்கள், ஆராதனைகள் இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாய் கம்பீரமாக நாம் செயல்பட வேண்டும். பூமி குடிகள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி அப்படிதான் தொடர்ந்து இந்த வசனங்கள் அப்படிதான் சொல்லிட்டே இருக்கிறது. மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து சத்தத்தோடு அவர் சன்னதியிலே வாருங்கள் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கம்பீரமாய் சத்தத்தோடு முழக்கத்தோடு கூட என்று சொல்லிட்டே இருக்கிறோம். ஆமேன். எனவே இதை நம்ம பயிற்சி பெற வேண்டும், பயிற்சி எடுக்க வேண்டும். ஏனென்றால் நான் போகிற இடம் அவ்வளவு சத்தமான இடம், அமைதியாக ஒன்றும் ஜெபம் பண்ண முடியாது என்று தான் நினைக்கிறோம். ஏனென்றால் அப்படி தான் இருக்கிறது. அந்த வேத பகுதி எல்லாம் சொல்கிறது. வெளிப்படுத்த விசேஷ பரலோகத்தை குறித்தான சில காரியங்களை பார்க்கும் பொழுது அங்கெல்லாம் அமைதியாக ஒன்றும் இல்லை, சத்தமாக தான் அங்கே எல்லாமே நடக்குது என்பதை பார்க்கிறோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம், மேலும் புற ஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்கிறார். புறஜாதிகள் ஜனங்களோடு கூட, சரிங்களா? எனவே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள். எல்லாரும் தான் சொல்லப்பட்டது. பூமியின் குடிகள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய், அப்போ புறஜாதிகளும் அவன் சொன்னோம் தேவனே கம்பீரமாய் பாடி ஆராதிக்கும். சங்கீதம் 32:11 சொல்லுது. 32:11, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களை நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் என்று சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஏன் நம்மளால் சத்தமாய் பாட முடியலை, மகிழ்ச்சியாய் பாட முடியலை, ஏன் ஆண்டவரை துதிக்க முடியலை என்று சொன்னால், இந்த உலக பிரகாரமான சில காரியங்கள் நம்ம அதிகமாய் அழுத்துறதுனால வாயை திறக்க முடியலை. சிலருக்கு வாய் திறக்க முடியலை. ஏனென்றால் இருதயம் நிறைந்திருக்கிற கவலையும் நிறைந்திருக்கிற துக்கமும் தொண்டை அடைத்துன்னு சொல்லுவாங்க. அப்படி உள்ள சூழ்நிலையை நம்ம அதிகமாய் தாக்கப்படுறதுனால நம்மளால் வாயை திறந்து சபையிலையும் பாட முடியல, சங்கத்திலையும் பாட முடியல, வீட்டிலையும் பாட முடியல, ஆராதிக்க முடியல. இந்த சூழ்நிலையை பார்த்து யோசித்துட்டு அப்படி இருக்கிறோம். இது யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. வேதம், நீ வாயை விரிவாய்த்துற, நான் நன்மையினால் நிரப்புவேன். இப்போ வாயை திறக்கவே மாட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு நன்மை கிடையாது என்பது அர்த்தம். சபையில் சொன்னால் பாடுங்க பாடுங்கன்னு சொன்னால் அப்படி உடல் என்ன சொல்லுவாங்கன்னா, உதடு மாத்திரம்னு அசையுது. நடிகர்களாக அசைப்போம், நடிக்கிறது, சவுண்டு வராது வெளியே. சும்மா உதடை மட்டும் அசைத்து கையை மட்டும் ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஆண்டவர் விரும்பலை என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு தான் ஊழியக்காரங்க போட்டு கத்துன்னு கத்துறான். சத்தமாய் பாடின சத்துரு ஓடுவான். சத்தமாக பாட விடுதலை உண்டாகும், சரீரத்தில் பலன் உண்டாகும், ஆவியில் பலன் உண்டாகும், ஆத்மாவில் பலன் உண்டாகும். சரிங்களா? ஒரு மனுஷன் மனைவிட்ட பார்த்து இப்படி சத்தமாக கையடிச்சு இப்படிலாம் பாயிட்டு கிடக்கி எரிச்சல் உண்டாகிட்டு இருப்பான் புருஷன். அவருக்கு இதனால அவருக்கு சபைக்கு பிடிக்காது, போகிறது பிடிக்காது. அவர் மனைவி என்ன சொல்லிருக்காரு, நான் வாரேன், ஆனால் கையெல்லாம் தட்டி ஒன்றும் பாட மாட்டேன், சும்மா வேணா பார்த்துட்டு போகிறேன். சரி அப்படியாவது வாருங்க ஐயா, எங்கள் சபையில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களை மாதிரிலாம் கூப்பாடு போட மாட்டேன், வருவேன், என்ன செய்வேன், ஆராய்ச்சிட்டு போயிடுவேன், சத்தமாக கையெல்லாம் தட்ட மாட்டேன்னு சொன்னார். ஓகே, அப்படியே வந்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் கொஞ்ச காலம் போனோன்னு அவருக்கு முடியாமல் பலவீனமாகிவிட்டது. மருத்துவமனையில் கொண்டு போனாங்க, காட்டிச்சாங்க. மருத்துவர் ஆலோசனை பண்ண சொன்னாரா, ஐயா நீங்கள் ஹார்ட் கொஞ்சம் வீக்காக இருக்கிறது, நீங்கள் என்ன செய்ய, காலையில் நீங்கள் ஒரு 10 தடவை கை தட்டணும், சாயங்காலம் கை தட்டணும். கையை தட்டும்போது இந்த மசில்ஸ் இதாகும், இந்த ஹார்ட் கொஞ்சம் பலப்படும் என்று சொன்னாராம். அப்புறம் தான் யோசித்தார். ஆமே, நம்ம கையை தட்ட மாட்டேன்னு சொன்னவருக்கு டாக்டர் கையை தட்டணும், காலில் தட்டணும், மத்தியானம் தட்டணும், ராத்திரி தட்டணும்னு சொல்லிட்டு இங்கே மருந்து கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கிறார் பாருங்கள். அதுக்கு பிறகு சபையில் அதிகமாய் வேகமாய் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி தேவனை ஆராய்த்தாங்க என்று சொல்லப்படுறது. பாருங்கள், இன்னைக்கு உள்ள நிலைமை அப்படி தான் போயிட்டுருக்குது. ஒரு மனமை அப்படி நம்மளை துக்கமாக மாற்றி பிசாசனை வஞ்சித்து நம்ம சபையில் ஆராதிக்கவே விட மாட்டான், துதிக்கவே விட மாட்டான், பாடவே விட மாட்டான், சத்தம் எழும்பவே செய்யாது. சத்தம் போட்ட யாராவது பார்த்துருவாளான்னு சொல்லி உங்களை அப்படியே குழப்பி பிசாசு என்ன செய்கிறான், உங்களை
தேவன் பக்கம் விட்டு பிரிக்கிறான் என்பதை இந்த காலை வேளை புரிந்து கொண்டு உங்களால் முழு பலத்தோடு கூட கரங்களை தட்டி நீங்கள் வர நாட்களில் பாடின பெரிய ஒரு வல்லமையான ஒரு காரியம் உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தோடு நடக்கும் என்பது இது உண்மை. எனவே ஆண்டவர் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணி மிகுந்த சத்தமிட்டு அவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் சத்தமாக தான் ஜெபிச்சது ஆண்டவர் கேட்பார், அவர் எனக்கு காது கேட்காதா? அப்படி அல்ல. நல்லா புரிச்சுக்கொண்டேன். நம்முடைய இருதயம் அப்படி கழிக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு நரம்புகளும் நம்ம எலும்புகளும் எல்லாமே அவரையே நோக்கி பார்க்கும். நம்ம சத்தத்தை இழக்கணும், எல்லாம் அவரை தான் பார்க்கும். எனவே இதை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரிகளை தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் நம்மளால் முடிந்த அளவுக்கு பலத்தோடு கூட ஆமென் அவர் கம்பீரமாய் பாடி ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு ஜெபத்திலும் தனி ஜெபத்திலும் அதிகமாய் நீங்கள் சத்தமாக ஜெபித்து பாருங்க. பெரிய மாற்றத்தை உண்டாக முடியும். சத்துரு பயந்துருவான் பாருங்க. சத்துருட்ட போய் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் நல்லா வந்து பிசாச நீ பெரியா, பிசாச நீ பொரியா பெரியான்னு சொன்னால் போவாது. இயேசு நாமத்தில் போ சொல்லிட்டு அடிந்த சத்தமாவது பறந்து ஓடிடும். அங்கே போய் இருந்துட்டு மெதுவாக காதில் சொன்னால் ஒன்றும் போகாது. இதெல்லாம் எத்தனையோ பிசாசுகளை கத்தர் கிருபையினால துரத்திருக்கிறேன். ஒன்றும் பைய சொன்னாலும் போகாது. அது மிகுந்த சத்தத்தை எழுப்பி நம்ம அதை கடிந்து கொண்டால் தான் பிசாசு ஓடும். அந்த சத்தத்துக்கு பேய்களும் பயப்படும். புரியுதா? அப்போ நம்ம தேவனை கம்பீரமாக சத்தமாய் பாடினோன்னா அந்த பிசாசெல்லாம் பயந்து நம்மளை விட்டு ஓடிடும். நமக்கு பிரச்சனை எல்லாம் மாறிடும். இதை விசுவாசிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் பூமியின் குடிகள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் சொல்லிற சங்கீதக்காரன் சொல்லி தன்னை உற்சாகப்படுத்தின ஆண்டவரே, நாங்கள் வர நாட்களில் சபைகளில் இன்னும் அதிகமாய் முழக்கமிட்டு சத்தமாய் பாடுவதற்கு, தனிப்பட்ட இடத்தில் சத்தமாய் பாடுவதற்கான பலனையும் கிருபையும் தந்து ஆசிரியப்பெற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் தேவன் அப்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபி நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.